My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு வீடியோவில் மாடி தோட்டத்தில் லெட்யூஸ் எப்படி விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்குறதுன்றதை பற்றி தான் ஒரு டீட்டெயில் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நம்ம விதைகள் விதைப்புலேருந்து ஆரம்பிக்கலாம். நான் விதைகளை சீட் டு பிளான்ட் அப்படின்ற ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் தான் இந்த விதைகளை வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த சீட் டு பிளான்ட் வெப்சைட்லேருந்து விதைகள் வாங்கலாமா இல்லை வேண்டாமான்றதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ, ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வேணுன்றவங்க செக் பண்ணுங்கள். ஸோ லெட்யூஸ் விதைகள் கிட்டத்தட்ட இந்த சீரகமே வெயிட்டே இல்லாத மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும் இந்த லெட்யூஸ் விதைகள். அந்த விதைகளை விதைக்கிறதுக்கு ஒரு சின்ன கப் இருந்தால் போதும். நம்மளுக்கு சீட்லிங் ட்ரேலாம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. விதைகளை வைக்க நான் 1 பங்கு உரமோ 2 பங்கு தேங்காய் நார் கழிவு தான் எடுத்திருக்கேன். லெட்யூஸ் விதைகளை விதைக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம தூவி தான் விடணும். ஒன்னோட ஒன்று ரொம்ப இறுக்கமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமான விதைகளை விதைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் கொஞ்சமாக விதைச்சாலே போதும். ஒன்ஸ் விதைகள்லாம் விதைச்சிட்டு மேலே கொஞ்சமாக தேங்காய் நார் கழிவு மட்டும் போட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் டவுன் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் அது ஃபுல்லாக செட் ஆகும் விதைகள் முளைச்சி வரத்துக்கு. ஒன்ஸ் விதைகள்லாம் விதைச்சிட்டு மேலே தேங்காய் நார் கழிவு போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப லேசாக தண்ணி விடுங்க. ஏன்னா அந்த விதை கழிவுன்றது ஏற்கனவே ஈரமாக தான் இருக்கும். அண்ட் அடுத்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி அந்த கப்பை நீங்கள் மூடி வைக்கணும். ஏன்னா உள்ள அப்போ தான் ஒரு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் மாதிரி கிரியேட் ஆகிட்டு விதைகள் ரொம்ப சீக்கிரமாகவே முளைச்சி வரும். கரெக்டாக விதைகள் விதைச்சிலேருந்து ஒரு 7 நாள் கழித்து அந்த விதைகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் விதைகள்லாம் முளைச்சி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த மூடி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மூடக்கூடாது. ஏன்னா வளர்ந்து வர நாற்றுகளுக்கு சூரிய ஒளின்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவை, ரொம்ப ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு. கரெக்டாக விதைகள் விதைச்சதுலேருந்து ஒரு 10 நாள் கழிச்சிருக்க அப்டேட் பார்த்துடலாம். ஆஸ் யூ கேன் சி அந்த நாற்றுக்கள்லாம் ரொம்பவே திரட்சியாக வளர்ந்து வருது. இன்னமும் ஒரு சில விதைகள் இப்போ தான் முளைக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது 15 நாட்கள் கழிச்சிருக்க அப்டேட். இந்த நாற்றுகள் கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு வருது. இப்போ நம்ம இந்த லெட்யூஸ் நாற்றுகளை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். கரெக்டாக விதைகளை விதைச்சதுலேருந்து ஒரு 20லேருந்து 22 நாள் கழித்து நான் அதோட ஃபைனல் லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன். இந்த லெட்யூஸோட நாற்றுகள் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த கீரை வளர்க்குறதுக்கான க்ரோ பேக்கில் தான் வளர்க்குறேன். நீங்கள் லெட்யூஸை க்ரோ பேக்லையோ இல்லை நார்மலான தொட்டிலையோ ஈஸியாகவே வளர்த்துடலாம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு அதில் இருக்க ஒரு நாற்றுகளையும் நான் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக பிரித்து எடுப்பேன். அப்படி பிரித்து எடுக்கிறப்போ அந்த வேருக்கு எந்த விதமான டேமேஜாக வராமல் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி நாற்றுகள் பிரித்து எடுத்ததுக்கப்புறமா அந்த வேர்கள் புதையிற அளவுக்கு மட்டும் ஒரு குழி எடுத்து அந்த நாற்றுகளை உள்ளே வச்சு மண்ணை சுற்றி செட் பண்ணி விடுங்க. போதும். ரொம்ப டைட்டாக அதை ப்ரெஸ் டவுன் பண்ணி அதை ஃபார்ம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம இருக்கிற எல்லா நாற்றுகளையும் இப்போ நட்டுடலாம். நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு நாற்றுக்கும் எந்த அளவுக்கு இடைவெளி விட்டுருக்கேன்னு. ஆக்சுவலாக இதுவே ரொம்ப கம்மி. இது ஒன் ஆஃப் த மிஸ்டேக் நான் இந்த லெட்யூஸ் வளர்க்குறதுல பண்ணது. அது ஏன்றதை இந்த செடிகள் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா உங்களுக்கே புரியும். இப்போ நாற்றுகள் மாற்றி வச்சதுலேருந்து ஒரு 10 நாள் கழிச்சிருக்க அப்டேட்டை பார்த்துடலாம். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த லெட்யூஸ்ன்றது ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் கிராப், ரொம்ப வேகமாக வளரக்கூடியது. அண்ட் இந்த லெட்யூஸ் வளர்க்குறதுக்கு மண் கலவைக்கு ஸ்பெஷலாலாம் எதுவும் தேவையப்படாது. பிகாஸ் இது வந்து ரொம்ப ஒரு மினிமமான நியூட்ரிஷனை மட்டுமே கன்சியூம் பண்ணி வளரக்கூடியது தான் இந்த லெட்யூஸ். இந்த லெட்யூஸ் வளர்க்குறதுல நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் நீர் தேவை. மண்ணை எக்காரணத்தை கொண்டும் காய விடாமல் பார்த்துக்கோங்க. பிகாஸ் அந்த லெட்யூஸில் 70% வெறும் நீர் சத்து மட்டும்தான் இருக்குது. அண்ட் இந்த டைமில் நான் இந்த லெட்யூஸ்லேருந்து முதல் அறுவடை எடுத்து அண்ட் அதை நான் வீடியோ எடுக்கல. பட் ஆனால் அதோட ஃபோட்டோ மட்டும் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த லெட்யூஸ் வளர்க்குறதுல என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் வரும்ன்றதை இப்போ பார்த்துக்கலாம். நார்மலாக நம்ம இந்த கீரை வளர்க்குறப்போ வரக்கூடிய அதே மாதிரியான பிரச்சனைகள் தான் இந்த லெட்யூஸ்லேயும் வரும். அண்ட் ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த பச்சை கலரில் ஒரு பூச்சி இருக்கும். இந்த பூச்சிகள் இந்த லெட்யூஸில் நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி பூச்சிகளை பார்த்தீங்கன்னா அதை கையிலே நசுக்கி சாவடிச்சிருங்க. ஏன்னா ஒன்று இருக்கிறப்பவே நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஏன்னா அது ரொம்ப சீக்கிரமாகவே அதிகமாகிடும். ஸோ இப்போ அடுத்து இன்னும் சில நாட்கள் கழிச்சிருக்க அப்டேட் பார்த்துடலாம். இந்த லெட்யூஸ் வந்து இந்த குளிர்காலங்களில் வளர்க்குறதுக்கு ஒரு சிறந்த பயிர். நீங்கள் இப்போ விதை போட்டாலும் வர பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் அதை தாராளமாக அறுவடை எடுக்கலாம். அந்த வெயில் காலம் ஆரம்பிக்கிற வரைக்குமே நீங்கள் லெட்யூஸை தாராளமாக வளர்த்து அறுவடை எடுக்கலாம். இப்போ இந்த லெட்யூஸை எப்படி நம்ம அறுவடை பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன், இது வந்து ஒரு லீஃப் லெட்யூஸ். இலைகளை மட்டுமே நீங்கள் பறித்து எடுத்தாலே போதும். ஒன்ஸ் நீங்கள் இலைகளை பறிச்சதுக்கப்புறமா அந்த லெட்யூஸோட ஸ்டெம்மு இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்து அதுக்கு மேலே இன்னும் அதிகமான இலைகள் வைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த லெட்யூஸ் நல்லா முத்தி
வந்து அது விதைகள் வைக்கிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக அறுவடை எடுத்துகிட்டு இருக்கலாம். அறுவடை எடுக்கிறப்போ அந்த இலைகளை மட்டும் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். அந்த ஸ்டெம்முக்கு எந்த விதமான டேமேஜ் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்டெம்முன்றது ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு சின்னதாக கைப்பட்டாலும் அந்த ஸ்டெம் ரொம்ப ஈஸியாக உடையும் தன்மையில தான் அது இருக்கும். நீங்கள் அறுவடை எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 வாரத்திலேயே அது அடுத்த அறுவடைக்கு ரெடி ஆகிரும். ஸோ இதுதான் 2வது அறுவடை. இப்போ நம்ம ஃபைனலாக 2வது அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த லெட்யூஸ் செடிகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். நிறைய பேருக்கு மாடி தோட்டத்தில் லெட்யூஸ் வளர்க்க முடியுமான்ற சந்தேகம் இருக்கும். தாராளமாக நம்ம லெட்யூஸ் வளர்க்கலாம். அதுக்கான சீசன் இருக்கிறப்போ நீங்கள் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்மர் டைமில் லெட்யூஸ் வளர்க்க முடியுமான்றது எனக்கு கரெக்டாக தெரியல. மேபி ஒரு சில வெரைட்டி அதுக்குன்னு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னன்றதை செக் பண்ணிவிட்டு நான் வளர்த்து பார்த்துட்டு நான் ஒரு வீடியோ பதிவு அதுக்காக கொடுக்குறேன். ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம லெட்யூஸை எப்படி விதையிலிருந்து வளர்க்குறதுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே connected to create a better environment, and thank you by PK.